ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பனானா லீஃப் அன்லிமிட்டட். என் பேர் மனோஜ்குமார். நான் கோயம்புத்தூரில் இருந்து ஃபுட் ரிவ்யூ வீடியோஸ் எல்லாம் நம்ம சேனலில் போட்டுட்ருக்கேன். நாட் ஒன்லி ஃப்ரம் கோயம்புத்தூர், நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற நிறைய ஊர்களில் போய் நிறைய நல்ல நல்ல ஃபுட்டெல்லாம் வந்து தேடி கண்டுபிடிச்சி உங்களுக்கு நான் ப்ரெசென்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நம்ம சேனலில் வந்து ஆல்ரெடி நிறைய எபிசோட்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம். நம்ம பழைய எபிசோட்ஸ் எல்லாம் போய் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இன்றைக்கி வந்து நான் கோயம்புத்தூரில் வந்து எங்கே வந்திருக்கேன் அப்படின்னா, நல் உணவு அப்படிங்கிற ஒரு பாரம்பரியமான ஒரு சிறுதானியம் பேஸ்ட் ரெஸ்டாரண்ட்டு வந்திருக்கேன். பியூர் வெஜிடேரியன். ஸோ நம்ம சேனலில் வந்து நிறைய நான்வெஜ் போடுறோம், வெஜ்ஜு போடுங்க அப்படின்னு நிறைய ரெக்வஸ்ட்லாம் வந்துட்டுருக்கு. சமீபத்தில் நான் போட்ட வெஜ் வீடியோ ஒன்றுக்கு வந்து நல்ல வரவேற்பு கொடுத்தீங்க. ஸோ அது கொடுத்த என்கரேஜ்மெண்ட்டில் நான் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கேன். இங்கே நல் உணவில் வந்து என்ன அப்படின்னா, ஃபுல்லாக வந்து மில்லட் பேஸ்ட், அதாவது சிறுதானியம் யூஸ் பண்ணி அவங்க வந்து நிறைய டிஃபன் ஐட்டம்ஸு, மத்தியானம் சிறுதானிய சாப்பாடு அந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுக்குறாங்க. நம்ம வந்து இப்போது நைட் வந்திருக்கோம், டின்னருக்கு வந்திருக்கோம். இங்கே டின்னருக்கு வந்து இவங்க நிறைய வெரைட்டிஸ் கொடுக்குறாங்க, சிறுதானியங்கள்லாம் பயன்படுத்தி. ஆப்பம், தோசை வகைகள், கொழுக்கட்டை அந்த மாதிரிலாம் நிறைய கொடுக்குறாங்க. ஸோ இந்த இடம் எங்கே இருக்குது, நல் உணவு ரெஸ்டாரண்ட் எங்கே இருக்குது அப்படின்னா, நம்ம ஆர்எஸ்புரம் அன்னபூர்ணா தெரியும் உங்களுக்கு. இந்த அன்னபூர்ணா ரோட்லேயே நேராக பேக் சைடு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரோட்டுக்கு லெஃப்ட் சைடு இருக்குது. நான் கூகுள் லொக்கேஷன் அட்ரஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். சரி, இப்போ வாங்க உள்ளே போகலாம். நம்ம மில்லட் பேஸ்டு ஐட்டம்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்குது டின்னருக்கு, அதெல்லாம் சில ஐட்டம்ஸ்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு பார்க்கலாம். ஜாயின் பண்ணி ஐட்டம் இருக்குது. ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா ஸ்வீட் வந்து பம்கின் அல்வா இருக்குது. சரி. வேறு ஸ்டார்டரில் வாழைப்பூ சில்லி வரும். இட்லி, சாம்பார் இட்லி, பொடி இட்லி. இட்லி வந்து இந்த சிறுதானிய இட்லி இல்லை பிளெயின் இட்லி தான். இது வந்து தேங்காய் சட்னி சார், தக்காளி பஜ்ஜி மாதிரி. இது வந்துட்டு கொத்தமல்லி சட்னி, சாம்பார், அப்புறம் கார சட்னி மாதிரி. இது வந்து வாழைப்பூ சில்லி சார். இது சிகப்பு சோளத்தில் பணியாரம். இது வாழைப்பூ சேவை, நெய் கேரட் தோசை, பிரண்டை அடை. அடை இது வந்து பட்டர் ஆப்பம். ஓ சரி சரி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நல் உணவு ரெஸ்டாரண்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த சிறுதானியம் பேஸ்டு டிஃபன் ஐட்டம்ஸ் எல்லாம் டின்னருக்கு சொல்லியிருக்கோம். இப்போ வந்து மணி பார்த்தீங்கன்னா 8:45 ஆகுது. ஸோ என்னென்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா பாருங்கள், இது வந்து வாழைப்பூ பட்டர் ஆப்பம். ஸோ வாழைப்பூ பட்டர் ஆப்பம் அப்படி நல்ல பட்டரில் வந்து கேரமலைஸ் ஆகி பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது இந்த ஆப்பம். திணை பிரண்டை அடை மேலே இருக்கிறது. அதுக்கு வந்து இங்கே அவியல் கொடுத்துருக்காங்க ஒரு சின்ன ஒரு பக்கெட்டில். அந்த திணை பிரண்டை அடைக்கு கீழே திணை நெய் கேரட் தோசை, இது பேர். சிகப்பு சோள பணியாரம். இது பார்த்திங்கன்னா இந்த வாழைப்பூலியே வந்து சில்லி மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இந்த மாதிரி நான் எங்கேயுமே இது வரைக்கும் பார்த்ததில்ல, சாப்பிட்டதும் இல்லை. அப்புறம் இது வந்து வாழைப்பூ சேவை. இன்றைக்கி வந்து வாழைப்பூ தான் நிறைய டாமினேட் பண்ணியிருக்கேன் நம்ம டின்னரை. ஏன்னா இது வரைக்கும் வாழைப்பூ அப்படின்னு நம்ம ரொம்ப ரேர் சாப்பிட்றது, வீட்டில் செய்கிறது ரொம்ப ரேர் அது. ஸோ இன்றைக்கி எல்லாம் அது பேஸ் பண்ணி நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கோம். அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நிறைய வகை சட்னிகள் கொடுத்துருக்காங்க. தேங்காய் சட்னி, கொத்தமல்லி சட்னி, இது கத்திரிக்காய் புர்ஜி, அப்புறம் கார சட்னி, இது வந்து மசால், அவியல் கொடுத்துருக்காங்க, சாம்பார். அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா வைக்கிற இடமெல்லாம் அங்கே ஒரு ராகி பூரி ஒன்று ஆர்டர் பண்ணோம், அது அங்கே தனியாக இருக்குது. சைவத்தில் பார்த்திங்கன்னா எத்தனை வகையான வெரைட்டிஸ் இருக்குது பாருங்கள். நான்வெஜ்ஜில் கூட இத்தனை வெரைட்டிஸ் காமிக்க முடியாது. வெஜிடேரியனில் வந்து இத்தனை உடம்புக்கு ஹெல்த்தியான அதே சமயத்தில் ருசியான வெரைட்டிஸ் இதெல்லாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஸ்டார்டர்ஸில் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாழைப்பூ சில்லி. இந்த வாழைப்பூ வந்து உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த ஒரு க்ளீன் பண்ணுறப்போ பார்த்திங்கன்னா ஒரு சின்ன தோல் மாதிரி இருக்கும். அதை க்ளீன் பண்ணிவிட்டு நடுவில் ஒரு காம்பு மாதிரி இருக்கும், அதையும் ரிமூவ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு பூ மட்டும்தான் இருக்கும்.
அதுதான் வாழைப்பூ. அது பார்த்திங்கன்னா நல்ல அந்த ஒரு கடலை மாவு அந்த பேட்டரில் வந்து நல்லா டிப் பண்ணி டீப் ஃப்ரை பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுக்கு லெமன் கொடுத்துருக்காங்க. லெமன் புளிஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த டாப்பில் பார்த்திங்கன்னா அந்த பூவோட ஷேப் உங்களுக்கு தெரியும். அப்படி இந்த சிகப்பு சோள பணியாரம் வந்து கொஞ்சம் சட்னியோட தொட்டு சாப்பிட்டா பிரமாதமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு எத்தனை வகை சட்னி இருந்தாலும் ஃபஸ்ட்டு வந்து தேங்காய் சட்னி தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி. உள்ள உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அந்த சோளத்தோட கன்சிஸ்டன்சி வந்து உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இந்த சோளம் வந்து நல்லா ஃபீல் பண்ண முடியுது சாப்பிட்றப்போ. இந்த ஒரு சிறுதானியம் அந்த ஒரு டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குது. இது வந்து கார சட்னி தொட்டு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். கார சட்னி பிரமாதமாக இருக்குது. இந்த சோள பணியாரத்துக்கு நல்ல ஒரு காம்பினேஷன் சாப்பிட்றதுக்கு. கைஸ் அடுத்து நம்ம டேஸ்ட் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா வாழைப்பூ பட்டர் ஆப்பம். ஸோ இது நல்ல ஒரு மொந்தையாக அவங்க ஊற்றி இருக்கிறதுனால சூடு ரொம்ப நேரம் நிற்கிது உள்ள. இது வந்து ஃபஸ்ட்டு இந்த சட்னி சாம்பாரில் எதுவுமே தொடாமல் ப்ளெயின் அப்படி சாப்பிட்டு பார்க்கலாம். அப்போ தான் வந்து அந்த ரியல் டேஸ்ட் என்னென்னு தெரியும். இந்த கிறிஸ்பாக இந்த முறுமுறுன்னு இருக்கிற அந்த ஓரங்கள் பார்த்திங்கன்னா அது வந்து இந்த கருகுன மாதிரி இல்லை. இங்கே பார்த்தா கருகிருச்சுன்னு நினைக்க வேண்டாம். பட்டரில் வந்து நல்ல ரோஸ்ட் ஆகிருக்கு. இந்த அடை பார்த்திங்கன்னா திணை அரிசியில் அரைச்சி இந்த பிரண்டையெல்லாம் வந்து இந்த மாவுலேயே போட்டு மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ வந்து திணை பிரண்டை அடை கூட வந்து அவியல். இதுதான் வந்து உள்ள அடையை வந்து உள்ளே பார்த்திங்கன்னா இந்த பிரண்டையெல்லாம் போட்டிருக்காங்க. நல்ல பெரிய சைஸாக இருக்குது. நல்ல இந்த அவியலோடு சாப்பிட்றப்போ வந்து நல்ல ருசியாக இருக்குது. ஏன்னா நம்ம ஃபுட் ரிவ்யூ பண்ணுறப்போ இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் சீக்கிரமாக ஆறிடுது. கைஸ் அடுத்தது பார்த்திங்கன்னா திணை நெய் கேரட் தோசை. ஸோ இந்த கலர் பார்த்தோன்னே நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. இது வந்து திணை நெய் கேரட் தோசை. ஸோ இதுக்கு என்ன தொட்டுக்கலாம் அப்படின்னா நம்ம அந்த கத்திரிக்காய் புர்ஜி இதோட சாப்பிட்டு பார்ப்போம். இந்த கேரட்டோட ஃப்ளேவர் வந்து என்னால் அவ்வளோவா உணர முடியல அப்படின்னாலும் நல்லா ருசியாக இருக்குது. நம்ம ஃபுட் ரிவ்யூ ஒரு ஜூனியர் ஒருத்தர் பக்கத்தில் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. பையனகாமி மிதுன் 6வது. இந்த வாழைப்பூ சேவை. ஸோ நம்ம வாழைப்பூ வந்து 2-3 ஐட்டங்கள் சொல்லியிருந்தோம். இதில் தான் வந்து வாழைப்பூ ஆக்சுவலாக வந்து எடுத்து நம்மளால் பார்க்க முடியுது. இது வரைக்கும் எத்தனையோ ரெஸ்டாரண்ட்ஸில் எத்தனையோ விதமான சேவைகள்லாம் நான் சாப்பிட்ருக்கேன். நான் சாப்பிட்டதுலேயே வந்து ரொம்ப ரொம்ப வித்தியாசமான அதே சமயத்தில் நல்ல ஒரு க்ரன்ச்சியான சேவை அப்படின்னா இதுதான் நான் சொல்லுவேன் நான். ஸோ கைஸ் நீங்கள் இது வரைக்கும் வந்து கோதுமை மாவில் பூரி செஞ்சு சாப்பிட்ருப்பீங்க. இது வந்து ராகி பூரி. ஸோ ராகியிலே வந்து நல்ல பூரி நல்லா திக்காக இருக்குது, மொந்தையாக இருக்குது. அதே சமயத்தில் ரொம்ப ஹார்டாகவும் இல்லை, ஈஸியாக பிக்க முடியுது. ஸோ இதுக்கு வந்து உருளைக்கிழங்கு மசால் கொடுக்குறாங்க. ஸோ அதை தொட்டு நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். பூரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நான் கூட பார்க்குறப்ப ஹார்டாக இருக்குமோ அப்படின்னு நினச்சேன். ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இந்த மசாலா வந்து நல்ல ருசியாக இருக்குது. ஆக்சுவலாக ஒரு செட் பூரி சொன்னால் ஒன்றே ஒரு ஆளுக்கு போகுதுன்னு நினைக்கிறேன். அவ்வளோ நல்லா திக்ஸாக நல்லா அது சாப்பிட்றதுக்கு வந்து நல்ல ஹோல்சமாக இருக்குது. இந்த பூரி சொன்னால் இன்னொரு எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னா மசால் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பக்கெட்லேயே கொடுத்துட்றாங்க. ஸோ அந்த ஒரு மசால் பற்றாக்குறையே இல்லாமல் நீங்கள் ஆசை போட்டு சாப்பிட்லாம். இளநீர் வெற்றிலையில் செய்கிறது. சரி சரி. இதில் வந்து ஒயிட் சுகர் கிடையாது. ஓ சரி சரி. நாட்டு சக்கரை, பனங்கல்கண்டு, தேன் ப்ளஸ் இன்னும் இது கூட வந்து ஒரு 7 ஐட்டங்கள் சேர்த்துறோம். ஏன்னா அது நம்ம எல்லாமே சொல்கிறோம். ஆமாம் மொத்தம் 12 ஐட்டம் சேர்த்துறோம். இதனால் என்ன நன்மைன்னா இந்த வெளிநாட்டு பானங்கள் இருக்குது இல்லையா, பெப்சி, கோக், அதுக்கு மாற்றாக நம்ம நேச்சுரலாக இயற்கையாக இருக்கணுங்கிறதுனால நாங்கள் இந்த மாதிரி இதை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது. ப்ளஸ் கோல்டுக்கு ரொம்ப நல்லது. சளிக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஆமாம், சளி இருக்கிறவங்களும் குடித்தாலும் கோல்டை வெளியே எடுத்துரும். ஸோ கைஸ் ஒரு அருமையான ஒரு டின்னருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இளநீர் வெற்றிலை ஜூஸ் கொடுத்துருக்காங்க. யூனிக்கான ஒரு டேஸ்ட்டு. எனக்கு குடித்தோடனே அப்படி சிரிப்பு வந்துருச்சு. ஏன்னா அந்த வெத்தலையோட வாசனை அந்த ருசி பார்த்திங்கன்னா அவ்வளோ பிரமாதமாக இருக்குது. இதில் என்னால் நம்பவே முடியல அந்த மாதிரி ஒரு ருசியை வந்து ஒரு பானத்தில் ஒரு ஜூஸில் கொண்டு வர முடியும் அப்படின்னு. நாட் டு பி மிஸ்ட். கோயம்புத்தூரில் எங்கே இருந்தாலும் நீங்கள் இந்த நல்லுணவு ரெஸ்டாரண்ட்டில் வந்து இந்த ஜூஸ் குடிச்சு பாருங்கள். அவர் சொன்ன மாதிரி சீக்கிரம் தீர்ற ஒரு ஐட்டமாம்மா. ஸோ அதனால் வரதாக இருந்தால் முதல்ல அவர்கிட்ட சொன்னீங்கன்னா எடுத்து வச்சுருப்பாங்க. ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங் நான் வந்து இவ்வளோ ஒரு ருசியான உணவு வந்து ஒரு சிறுதானிய வடிவில் நான் சாப்பிடுவேன் எனக்கு எதிர்பார்க்கவே இல்லை. சிறுதானிய உணவு அப்படின்னாலே கொஞ்சம் டேஸ்ட்டு கம்மியாக இருக்கும். சட்னி சாம்பாரெல்லாம் அது கூட ஒட்டாது. எப்படா சாப்பிட்டு முடிப்போம் அப்படிங்கிற மாதிரி இருக்குங்கிற எண்ணம் தான் நம்ம எல்லாத்துக்குமே இருக்கும். பட் இங்கே நல்ல உணவு ரெஸ்டாரண்ட்டில் வந்து அது எல்லாத்தையுமே பொய்ன்னு நிரூபிச்சிட்டாங்க. என்ன அப்படின்னா எல்லாமே வந்து அவங்க வச்சுருக்கிற கூட கொடுக்குற சட்னிகளோட ரகம் மொத்தம் ஒரு 5 வகை சட்னி கொடுக்குறாங்க. அந்த கத்திரிக்காய் அந்த தக்காளி பர்ஜி அதோட அதான் கத்திரிக்காய் பர்ஜின்னு சொல்லியிருந்தால் சாரி, அது வந்து தக்காளி பர்ஜி மாதிரி பண்ணியிருந்தாங்க. ஸோ இத்தனை வகையான சட்னிகளோட அந்த தோசை இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ருசியாக இருந்தது. டாப் ஆஃப் தி லிஸ்ட் இன்றைக்கி நம்ம சாப்பிட்டதில் பார்த்திங்கன்னா அந்த வாழைப்பூ பட்டர் ஆப்பம்.
இப்போ அது வந்து உண்மையிலே ஃபென்டாஸ்டிக்காக இருந்தது. நீங்கள் கோயம்புத்தூரில் எங்கே இருந்தாலும் இங்கே நல்லூரில் வந்து சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கடைசியாக வந்து அந்த கொடுத்த அந்த இளநீர் வெற்றிலை பாயாசம், ஐ மீன் ஜூஸ், இளநீர் வெற்றிலை ஜூஸ், அது வந்து அதாவது ஸ்டோல் அவர் ஹார்ட்ஸ். 400 ரூபான்னு அது குடித்தோம். இந்த மாதிரி ஒரு வெற்றிலை ஒரு டேஸ்ட்டோட வந்து ஒரு ஜூஸ் வந்து நான் எங்கேயுமே இது வரைக்கும் குடித்ததில்லை. ஸோ மொத்தம் எங்களுக்கு வந்து 572 ரூபா டோட்டல் பில் இது. ஸோ நீங்கள் இந்த அமௌண்ட்டெல்லாம் பார்த்துருப்பீங்க. இங்கே வந்து இவங்க கொடுக்குற ஐட்டம்ஸோட குவாலிட்டி வந்து ரொம்ப ரொம்ப ஹை குவாலிட்டி. ஸோ இவங்களோட ஆம்பியன்ஸ் ஆகட்டும், ஹைஜீன் ஆகட்டும், உள்ள கிச்சன்லாம் நாங்கள் போய் பார்த்தோம், எல்லாம் ரொம்ப சுத்தமாக மெயின்டைன் பண்ணுறாங்க. இவங்க இத்தனை வகை சட்னி எல்லாமே ஒரு சின்ன பக்கெட்டில் ஊற்றி நம்ம பக்கத்தில் வச்சிடறாங்க. ஸோ நம்ம அடிக்கடி வந்து சட்னி கொடுங்க, சாம்பார் கொடுங்க நம்ம கேட்க வேண்டியதில்லை. ஸோ கைஸ், இங்கே நல்லுணவு ரெஸ்டாரண்ட் இதோட லொக்கேஷன் அட்ரஸ் எல்லாம் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் போட்டுருவேன். ரொம்ப ஈஸி. ஆர்எஸ்புரம் அன்னபூர்ணா தெரியும், அந்த ரோட்லேயே நேராக பேக் சைடு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடு ரோடு இருக்கும், ஹோட்டல் இருக்கும். வந்து சாப்பிட்டு பாருங்கள், சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்குவோம். அது வரைக்கும் சைனிங் ஆஃப் வித் ரோஹன், மனோஜ்குமார், பாய்.